ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து. ஸோ நான் லேட்டாக போடலாம் தான் கைஸ் விட்டுட்டேன். மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ தான் எபிசோடே நான் பார்த்தேன். 1 hour எபிசோடில் தான் பார்த்தேன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ரொம்ப உருக்கமாக இருந்தது ஜாக்லின் போனது. அதனால ஒரு மாதிரியா மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால என்னால் வீடியோ போட முடியல. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது கைஸ். லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா சேனலுக்கு வந்தவங்க யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன நடக்குது இன்னைக்கு ப்ரோமோ ஒன்ல வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கைஸ். இந்த 5 பேர் ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள், அந்த பிக் பாஸ் வீட்ல நடந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த வீடியோவை எடுத்து போடும்போது நம்மெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்காங்க, சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தது ப்ரோ, சாரி ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தது பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து அப்படியே அழுகுறாப்புல. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னைய நானே இவ்வளவு தூரம் ஆஹ் பா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கண்ணை கலங்குறாங்க. விஷால்லாம் அப்படியே அழுகுறாப்புல. ஸோ அழுது என்ன பிரயோஜனம் கைஸ்? எல்லாரும் ஆனா நடிகர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவு எல்லாருமே சூப்பரான நடிகர்கள். சரிங்களா? ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி நடிக்கிறாங்க, சூப்பரா நடிக்கிறாங்க, எக்ஸலண்டா நடிக்கிறாங்க. சரிங்களா? நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து எவிக்ட் ஆகி 102 நாள் 100 நாள் தாண்டி அவங்களோட எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க எவ்வளவோ டாஸ்க்ல ரொம்ப ஹெவியாலாம் விளையாடு, அந்த செங்கல் டாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடி இருப்பாங்க ஜாக்லின். அப்புறம் அந்த பொம்மை டாஸ்க்லயும் அதேதான். அப்ப அந்த மாதிரிலாம் நல்லா விளையாண்டு எல்லாத்தோடய ஒரு பாண்டிங். ஆனா ஜாக்லினை உண்மையை சொல்றேங்க, யாருக்குமே அந்த வீட்டுல பிடிக்காதுதான். சௌந்தர்யா மாதிரி தான் ஜாக்லினும். சரியா? சௌந்தர்யாவை எப்படி எல்லாம் விரோதியாவோ இல்ல பொறாம பிடிச்சவங்களாவோ இல்ல பாக்குறாங்களோ, ஜாக்லினையும் அதே வன்மத்தோட தான் எல்லாருமே பார்த்தாங்க. இவ மட்டும் எப்படி நம்ம 15 வாரமும் நாமினேஷன் பண்ணிட்டே இருக்கோம், இவ சேவ் ஆகிட்டே இருக்காளேன்னு அந்த ஒரு கடுப்பு. சரியா? அது விஷால்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜாக்லினை நான் நாமினேஷன் பண்றேன், ஜாக்லினை நான் நாமினேஷன் பண்றேன். விளக்கண்ணைய விஷாலை காப்பாத்தி நீங்க என்னடா செய்ய போறீங்க? விஷாலை காப்பாத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க? விஷால் வந்து ஆல்ரெடி எல்லா நாடகங்கள்ல நிறைய ஆல்பம்ஸ்ல நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. இப்பயும் நிறைய சீரியல்ஸ்ல கமிட் ஆயிருப்பாங்க. யாரா எதுனாலும் சரி, ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது எல்லா நிகழ்ச்சியிலுமே இருக்குது கேஸ், நான் இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? இவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளவு வேணாலும் இறங்கி செய்யறாங்கன்றதான் உண்மை. ஸோ உண்மையிலே ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் போல்டா, என்னதான் போல்டா பேசி எல்லாத்திட்டையும் பேசி போகும்போது அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்ல கேஸ். ஆனா பரவாயில்ல, பிக் பாஸ் வந்து இந்த டிராஃபியை உடைக்க வேணாம், உடைச்சிருந்தாங்கன்னா இன்னும் அழுதுருப்பாங்க. உடைக்க வேணாம், அப்படியே எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதனால அது வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். சரியா? சோ ஒரு பொண்ணு எவிக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும்? ஸ்வீட் எடுத்து கொண்டாடுற மாதிரியா இருக்கும். எல்லாம் யார் யாரு? சத்யா, சாச்சனா, அப்புறம் அன்ஷிதா, ஜெஃப்ரி, சிவா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, மஞ்சரி, அதுக்கப்புறம் ரியா, அதுக்கப்புறம் வந்து பவித்ரா எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு ஒரு கேங் வந்து ஃபுல்லா ஆடி ஆட்டம் ஆடிட்டு இருக்கு, பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்பா இது ஒரு கேம் தான்ப்பா, எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அது யாருக்குமே எல்லாம் இல்லையா? செத்து போச்சா எல்லாத்துக்கும்? ஒரு பொண்ணு அப்பதான் எவிக்ட் ஆயிருக்கா, அழுது அவ்வளவு தூரம் அவங்களோட உழைப்பெல்லாம் போட்டுட்டு எவிக்ஷன் ஆகி ஒரு 2 செகண்ட்ல நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கில்ட்டியில வெளியே போயிட்டு இருக்கு. உங்களோட கண்டஸ்டன்ட் தானே, உங்க கூட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்திருக்காங்களா, அவங்க வெளியேறினதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு அனுதாபங்களோ ஏதாவது ஒரு இதோ எதுவுமே கிடையாது. ரயானு, சௌந்தர்யா, முத்து, மஞ்சரி, ரியா, இவங்க பவித்ரா, இவங்கதான் அழுதுட்டு இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் டான்ஸ் பாட்டு கொண்டாட்டம் தான். ஐயய்ய சாமி, பார்க்க முடியல ஐயா. முத்து எல்லாம் சொல்றாப்புல எனக்கு கோவம் வருது அப்படின்னு. என்ன இதெல்லாம் தான் நானும் கேக்குறேன். இதெல்லாம் மனசாட்சி இருக்கிற ஜென்மங்கள் தானா?
மனசாட்சி இருக்கிற ஜென்மங்கள் தானா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். பை.